ரெட் நூல் லங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது எந்த ஒரு விஷயத்த நம்ம திரும்ப கேட்கக்கூடாது, நியூஸில் எந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சோமோ திரும்ப திரும்ப அதே ஒரு நியூஸை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம எல்லாருமே கவனிச்சிருந்திருப்போம். நேற்றுலேருந்து ஒரு நியூஸ் தான் பயங்கரமாக ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு 20 வயது பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு கொடூரம் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் அரங்கேறி இருக்கு. அண்ட் நேற்று நைட்டு போலீஸார் அந்த குற்றவாளிகள் 3 பேரையும் சுட்டு பிடிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு பின்னாடி பிருந்தாவன் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. ஒருவேளை கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க ஒரு சில பேர் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். பிகாஸ் அந்த ஏர்போர்ட்க்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த பிருந்தாவன் நகர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ். இன்னும் முக்கியமா அதை சுத்தி 4 கல்லூரிகளுமே அங்க இருந்திருக்கு. இந்த பிருந்தாவன் நகருக்குள்ள நம்ம நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே தெரியும். பார்க்கும் போதே ரொம்ப இருட்டா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். அண்ட் ரொம்ப பெரிய ஏரியா. ஆல்சோ இப்பதான் ரீசெண்டா ஒரு விஷயம் தெரிய வந்தது. தட் அந்த இடத்துல தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மதுபான கடையுமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது மூடவும் பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எப்பவுமே ஒரு இருள் சூழ்ந்த இடமா தான் அந்த ஏரியா அப்படிங்கிறது இருந்திருக்கு. பெரும்பாலும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மது அருந்துறதுக்கு, அதே மாதிரி தனிமையில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மோஸ்ட்லி அந்த ஏரியாவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுமே ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பிருந்தாவன் நகர்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் அப்படிங்கிறது அரங்கேறி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நைட் அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மதுரையை சேர்ந்த ஒரு பெண்ணா, அவங்களுடைய வயது 20, அவங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய ஆண் நண்பரை பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு அவங்க அவங்களுடைய ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. அவங்களுடைய ஆண் நண்பர் அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேருமே கார்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிருந்தாவன் நகருக்குள்ள போயிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கார்ல போயிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இடத்துல நிறுத்திட்டு அங்க காருக்குள்ள தனிமையில பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த டைம்ல தான் 3 பேரு மது அருந்தி விட்டு அந்த கார் பக்கத்துல அந்த காரை தட்டி இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்க அந்த விண்டோ திறங்க, கிளாஸை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தட்டி இருக்காங்க. உடனே அந்த ஆண் நண்பர் அவருக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. சரி, உடனே இந்த இடத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு மூவ் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்குள்ளேயே அந்த 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காரோடைய விண்ட்ஷீல்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கிளாஸை அதை ரொம்ப வேகமா அடிச்சு உடைச்சிருக்காங்க. இப்பவுமே நீங்க அந்த நியூஸ் சேனல்ஸ்ல வர அந்த இமேஜ், அந்த காரோட இமேஜை பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விண்ட்ஷீல்டு அப்படிங்கிறது நொறுங்கி போயிருக்கும். ஸோ உடனே இதை பயங்கரமா உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆண் நண்பர் இருக்காரு இல்லையா, அவருடைய சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு பயங்கரமா தாக்கியிருக்காங்க. கையிலையும் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. முக்கியமா அவங்க கையில கத்தி, இந்த மாதிரியான வெப்பன்ஸுமே இருந்துச்சு, அதாலையுமே தாக்கியிருக்காங்க அப்படின்னுமே தெரிய வருது. இப்ப அவர் தனியார் மருத்துவமனையில தான் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 20 தையல்களுக்கு மேல போடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு பயங்கர கொடூரமா அந்த ஆண் நண்பரை தாக்கியிருக்காங்க. அடிச்சதுல அவர் நிலை கொழிஞ்சு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துடுறாரு. இந்த கேப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அந்த 3 பேரும் இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 பேரும் சேர்ந்து ரொம்ப கொடூரமா அந்த பொண்ணை தாக்கி மன உளைச்சலுக்கு உண்டாக்கி கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது கார்லேருந்து இழுத்துட்டு கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்போ மயக்க நிலையிலேருந்து அவங்களுடைய ஆண் நண்பர் திரும்புறாரு. இது எத்தனை மணி இருக்கும்னா, ஒரு 11:20 இருக்கும். அதாவது இவங்க 2 பேரும் 10:45 10:40 போல அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண் நண்பர் மயங்கி விழுந்தார் இல்லையா, ஸோ அவர் நினைவு திரும்பி உடனே 100க்கு, அதாவது போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காரு. கண்ட்ரோல் ரூமுக்கு தானே ஃபர்ஸ்ட் கால் போகும். அங்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸார் அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அவங்க இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது என்ன டைம் அப்படி இருக்கும்னா 11:30. ஏன் அவ்வளோ எக்ஸாக்டா அந்த டைம்ஸை சொல்ல முடியுது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய விஷயம் நியூஸ் இதை பத்தி இருந்துச்சு. அதாவது அந்த பெண் அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியால போய் ஒரு வீட்டை போய் கதவை தட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஆண் நண்பர் தான் போலீஸ்க்கு தெரிவிச்சாரு அப்படின்னுமே சொல்லப்படுது. இன்னொரு சைடு போலீஸார் தான் அந்த இடத்துக்கு ரோந்து பண்ணிக்க வந்தப்பதான் அவங்க அந்த விஷயத்தை நோட் பண்ணாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நேற்று ஃபுல்லாவே சொல்லப்பட்டிருந்தது. இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இன்னைக்கு
வந்து கோயம்புத்தூருடைய கமிஷனர் சரவணசுந்தர் அவர்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிவிச்சிருந்தாரு. 11:20க்கு வந்து அந்த ஆண் நண்பர் கால் பண்ணியிருக்காங்க. 11:30க்கு போலீசார் வந்து தகவல் அறிஞ்சு அந்த பிருந்தாவன இடத்துக்கு வந்துடுறாங்க. பட் இப்பதான் ஒரு கேள்வி எழுது. அப்போ இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 மணி நேரங்கள் கிட்டத்தட்ட வந்து தேவைப்பட்டிருக்கா அப்படின்னு. பிகாஸ் 4 மணிக்கு தான் அந்த பொண்ணை வந்து ரெஸ்கியூவே பண்ணியிருந்திருக்காங்க. ஏன் வந்து அவ்வளோ காலதாமதம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து போலீசார் மேல வந்து எழுப்பப்பட்டிருந்துச்சு. அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ், பயங்கர இருட்டு, ஒரு துளி கூட வெளிச்சமே இல்லாத ஒரு இடமா இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸார் வந்து அந்த இடத்துல வந்து அந்த சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னுமே வந்து கமிஷனர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ தேடியுமே சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை சுற்றி ஒரு 4 காலேஜ் இருக்கு அண்ட் பக்கத்துலேயே வந்து ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னும் போது முக்கியமாக சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கூட இல்லை. முக்கியமாக சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும் போதே வந்து அந்த ஏர்போர்ட்ல இருக்கும் இல்லையா, அந்த ஃபுட்டேஜஸ் இல்லை அந்த காலேஜ் ப்ரெமிசஸ்ல இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் தான் வந்து கேப்சர் பண்ணி அதுல ஏதாவது வந்து விசிபிளா தெரியுதா அப்படிங்கறது வந்து பார்த்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அங்கேயுமே அந்த பிருந்தாவன் நகருக்குள்ள நான் சொல்றேன் இந்த ஏரியால வந்து சிசிடிவிஸுமே எதுவுமே இல்லாததுனால போலீஸாருக்கு ரொம்ப சவாலாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கார்ல வந்து பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய உடைமைகள் எல்லாமே வந்து இருந்திருக்கு. அவங்களுடைய சீப் இருந்திருக்கு, அவங்களுடைய ஷால், பர்ஸ் இது எல்லாமே இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தேடியும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் 4 மணிக்கு அந்த பெண்ணே வந்து எழுந்து நடந்து வந்து தான் வந்து போலீஸார்கிட்ட வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமிஷனர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸார் இவங்க 2 பேருமே வந்து உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த ஆண் நண்பர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தான் அவங்க வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. போலீஸார் வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே கலெக்ட் பண்ணி தான் வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்க வந்து ஒரு 3 பேரை வந்து சஸ்பெக்டா வந்து அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணா என்கின்ற தவசி, கருப்பசாமி என்கின்ற சதீஷ் மற்றும் காளீஸ்வரன் என்கின்ற கார்த்திக் அப்படின்னு 3 பேரை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த 3 பேரும் யாரு அப்படின்னா, இவங்களும் வந்து மதுரை அந்த ஒரு சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் வந்து தெரிய வருது. அண்ட் அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இந்த கட்டுமான பணிகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா அவங்க வந்து 3 பேருமே வந்து சொந்தக்காரங்க அப்படின்னுமே வந்து தெரிய வருது. அதுல வந்து 2 பேர் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னும், இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் தூரத்து ரிலேஷன் அப்படின்னுமே வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ரூம் எடுத்து இந்த கட்டுமான பணிகள்லாம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த 3 குற்றவாளிகள்னு சொல்லப்படுறாங்க இல்லையா, இவங்க வந்து பட்டத்தரசி அம்மன் கோவில், அதாவது துடியலூர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு கோவில் கிட்ட பதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. போலீசார் உடனடியா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்கள பிடிக்க போகும்போது தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய வெப்பன்ஸ் இருந்திருக்கு. அப்பவுமே அவங்க கையில வெப்பன்ஸ் இருந்திருக்கு. போலீசாரையும் வந்து தாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு போலீஸையுமே வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவருக்குமே இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து போலீசார் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிகாஸ் அவங்க கையிலுமே வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது போலீசார் வந்து அந்த 3 பேருடைய முட்டிலுமே வந்து சுடுறாங்க. சுட்டுதான் அவங்கள வந்து அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ அதுல வந்து 2 பேருக்கு 2 முட்டிலுமே வந்து காயம் ஏற்பட்டிருக்கு, ஒருத்தருக்கு ஒரு முட்டியில வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே இந்த 3 குற்றவாளிகளையுமே வந்து கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து இப்போ அவங்க சிகிச்சை பெற்றுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கா, அந்த பெண்ணை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா, இல்லை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன்ல தான் வந்து தெரிய வரும். அண்ட் அந்த பெண் வந்து இப்போ ஒரு பிரைவேட், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நலமா இருக்காங்க. அவங்களுக்கான சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்ஸ் இது எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து காவல்துறை சைட்ல இருந்து வந்து என்ன ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லயுமே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஐடென்டிட்டி நிறைய இடங்கள்ல வந்து வெளியே வந்துச்சு. அது அவங்களுடைய போட்டோவா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபோன் நம்பர், முக்கியமா எஃப்ஐஆர் காப்பி இது எல்லாமே வெளியே லீக் ஆயிருந்துச்சு. ஸோ ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னும் போது போலீஸார் தரப்புலையும் சரி, ஈவன் எல்லாருமே நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தட் அந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டியை எக்கார்ந்து கொண்டும் வந்து ரிவீல் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம எல்லார் கையிலுமே மொபைல் அப்படிங்கிறது இருக்கு. சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக ஏதாவது 1-2 ஃபோட்டோஸ் யாராவது ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது வந்துச்சுனாலுமே உங்கள் சைட்லேருந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தட் என்றைக்குமே அந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டி வெளியே ரிவீல் ஆகிடக்கூடாது. ஃபோட்டோஸ்
ஃபோட்டோஸ் வந்துச்சு அப்படின்னாலும் அந்த ஃபோட்டோஸை வந்து தயவு செய்து வந்து ஷேர் பண்ணாதீங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், கமிஷனர் சரவணசுந்தர் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காவல் உதவி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப முக்கியமா எல்லாருக்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆப்குள்ள வந்து SOS பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்மளால நிறைய இடங்கள்ல டயல் பண்ண முடியிற ஒரு சூழ்நிலை இல்லைனாலுமே அட்லீஸ்ட் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி SOS அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணா கூட அந்த இடத்துக்கு வந்து போலீஸார் வந்து நம்மளை மீட்கலாம், நிறைய அசம்பாவிதங்களை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் அவர்களுமே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Meriba Paneer Soda. I trust Meriba.